ஹாய் எவ்ரிஒன். வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹைக்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றத வந்து குடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் குடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது கேப் அப் ஆனாலுமே, ஆப்ஷன் பிரீமியத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து நிஃப்டிய மட்டுமே பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுங்க, ப்ராஃபிட் அப்படின்றது இதுல பண்ண முடியாது. ஆப்ஷன் பிரீமியத்த ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். அப்படின்றது இந்த இதுலேருந்து உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிரீமியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நேத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூவே வந்து நம்மளுக்கு 300க்கு மேல இருந்தது. 300 பிளஸ் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூவே வந்து இருந்தாங்க. அதான் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே இது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லா அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் காலையில ஓப்பன் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூ கிட்டத்தட்ட 260 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு ஒரு 60 பாயிண்ட்க்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பனிங்லயே வந்து குடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல யாராவது கால் ஆப்ஷன் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாலுமே, இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்குங்க, அவங்களுக்கு லாஸஸ் தான் வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதான் மார்க்கெட் ஓப்பன்ல நான் சொல்றேன். மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து லாஸ்ட் ஒரு 2:30 மணிக்கு மேல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து வந்தது. ஸோ ஆனா அது வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யல, மூவ்மெண்டம் எதுவுமே இல்ல. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப் மார்க்கெட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்துல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணியிருக்க முடியாது. லாஸஸ்ல தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ்க்கு தான் இது வந்து என்ன செஞ்சிருக்குங்க, பாசிட்டிவா வந்து இருந்திருக்கும். பையர்ஸ்க்கு வந்து இது பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் பிரீமியம் அதிகமா இருந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா 300 பிளஸ் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட வேல்யூவே இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகம். சரியா? ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, தெளிவா வந்து கவனிக்கணும். ஜஸ்ட் நம்ம நிஃப்டிய மட்டுமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து எதுவுமே நடக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஒரு ஸ்டடியான இது வந்து போக முடியும். ட்ரேட் அப்படின்றது வந்து பண்ண முடியும். ஸோ அதனால என்ன செய்யணுங்க, ஆப்ஷன் பிரீமியத்த வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. சரியா? சரி. ஸோ இத நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். பிரீமியம் வந்து எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவா வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ நம்ம நேத்து எடுத்த இந்த லெவல் என்ன அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ நம்ம நேத்து சிந்தடிக் ஃபியூச்சரா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, 24,494 அப்படின்ற லெவலும், R1 24,811, R2 24,863 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 24,182, S2 24,120 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, 24,600 அந்த ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்திருந்தாங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் அபவ் போகலைங்க. ஓப்பன் பிலோ தான் வந்து செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க. ஓப்பன் பிலோ இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் என்ன செஞ்சிருந்தாங்க, மூமெண்டம் அப்படின்றது வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மார்க்கெட்டா தான் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது குடுத்துட்டு, ஒரு 2 மணிக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் குடுத்து எங்க வரைக்கும் போயிருக்காங்க, நம்மளுக்கு R2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றத வந்து குடுத்திருக்காங்க. சரியா? அதான் நல்ல ஃபாஸ்ட் மூமெண்டமா இருந்தது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கிரைண்டர் தான். ஃபுல்லாவே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அரைச்சு விட்டுட்டாங்க. ஃபுல்லா ஸ்லோ மார்க்கெட்டா தான் வந்து என்ன செஞ்சது, மார்க்கெட் அப்படின்றது பயணம் பண்ணுது. நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம், நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் குடுத்து நம்மளுக்கு R2 வரை என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பைக் வந்து குடுத்து, மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து குடுத்திருந்தாங்க. சரியா? ரூ. 2 உள்ளதெல்லாம் பாத்தீங்கன்னா, 200 அந்த ரேஞ்ச் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, போயிருக்கு. இதெல்லாம் வந்து காமா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து காமா பிளாஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம கத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் தனியா வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். சரிங்களா? வேணும் அப்படின்னா போடுறேன். கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எப்படி எக்ஸ்பைரி டேல வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். சரியா? நீங்க கமெண்ட்ல சொல்றத பொறுத்து நம்ம போடுவோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம பிரீமியம் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகே. ஸோ இதுல நீங்க டைம் வேல்யூ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேல இருந்த டைம் வேல்யூ என்னன்னா, நம்மளுக்கு 326 அப்படின்றது வந்து இருந்திருக்கு. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட டைம் வேல்யூ. சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட டைம் வேல்யூ என்னங்க, நம்மளுக்கு 326. நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ தான். சரியா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே என்னதுங்க, டைம் வேல்யூ தான். ஓகே. அதுல இன்ட்ரஸ்டிக் வேல்யூலாம் கிடையாது. ஜஸ்ட் டைம் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். சரி.
ஸோ அதே இது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா, சரிங்களா, மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எதுல வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே டிராப் ஆகி, அதாவது நம்மளுக்கு இங்க 326 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 241க்கு வந்துட்டாங்க. எவ்வளவுங்க? 241. ஆமா, 241க்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, டிராப் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ஓப்பனிங்லேயே. சரிங்களா, மார்க்கெட் ஓப்பனிங்ல நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 80 பாயிண்ட்டுக்கு மேல டிராப் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட 240க்கு வந்துருச்சு. 326ல இருந்து 240க்கு வந்துருச்சு. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பிரீமியம் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரீமியம் அதிகமா இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க, ரொம்ப சேஃபா வந்து இருக்கணும். சரியா, ஹோல்டிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா வந்து பண்ணுங்க. ஏன்னா இதுக்காண்டி தான் நம்ம வந்து சொன்னோம், நேரத்தையே வந்து சொல்லியிருந்தோம், பிரீமியம் அதிகமா இருக்கு, ரொம்ப சேஃபா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 240 அந்த 240க்குள்ளேயே தான் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிகே பண்ணி இப்ப லாஸ்டா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 217 220 வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே 100 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேல. சரியா, பிரீமியத்துல நம்மளுக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றது வந்து நடத்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்யணுங்க, பிரீமியத்தை தெளிவா வந்து கவனிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டிகேட்டர் கூட நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு, யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்க்கலாம். ஆப்ஷன் பிரீமியத்துல நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,600 அப்படின்ற கால் அண்ட் புட் தான் வந்து எடுத்திருந்தோம். இதுல நம்ம மிட் லெவலா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 314 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 366 அப்படின்ற லெவல் எடுத்திருந்தோம். S1 நம்மளுக்கு 271 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். S2 203 அப்படின்ற லெவலும், S3 135 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். இதுல நான் காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250 அண்ட் 227 அப்படின்ற 2 லெவல் வந்து நான் மார்க் பண்ணி வந்து கொடுத்திருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, இந்த 250க்கும் இந்த 227 இந்த 2 லெவலுக்கும் உள்ளதான் என்ன செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரியா, ஸோ இதுல நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷனை எங்க வந்திருக்காங்க அப்படின்னா மேல வந்துட்டாங்க. சரிங்களா, அதான் நம்மளுக்கு இந்த 250க்கு மேல வந்திருக்காங்க. பட் என்ன செய்யலைங்க, இந்த S1க்கு மேல வந்து போக முடியல. அதே மாதிரி கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இந்த S2 வரைக்கும் வந்திருக்காங்க. S2ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டாவது சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து அகைன் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, டாமினேட் பண்ணி மேல வந்துட்டாங்க. டாமினேட் பண்ணி மேல வந்துட்டாங்க. ஆனா என்ன செய்யலைங்க, அவங்களும் S1க்கு மேல போக முடியல. ஸோ இந்த S1க்கும் இந்த S2 அண்ட் S1 இதுக்குள்ளேயே தான் என்ன செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க. சரியா, இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க. நம்மளுக்கு S1 வரைக்கும் போறாங்க. S1ல இருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா S2 வராங்க. S2ல இருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது மீட்டிங் பண்றாங்க. ஸோ இப்படியே தான் வந்து என்ன செஞ்சதுங்க, நம்மளுக்கு ஒரு 2 மணி வரைக்குமே நடந்துட்டு இருந்தது. சரிங்களா, 2 மணி வரைக்குமே என்ன செஞ்சது, இப்படியே தான் நடந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை ஒரு டிகே அப்படின்ற மோடுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. சரியா, ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு ஒரு 2:30 மணிக்கு மேல தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துல மீட்டிங் நடந்து இதுல இருந்து நம்மளுக்கு இந்த S1 பிரேக் பண்ணவும் தான் மார்க்கெட் வந்து கரெக்டா மிட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1க்கு மேலேயே என்ன செஞ்சிருக்கிறாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிருக்கிறாங்க. சரியா, ஸோ இதை நம்ம தெளிவா வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு S2 வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க S3 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க பயணம் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நடந்தது. நம்மளுக்கு கரெக்டா அந்த 2:30 மணிக்கு மேலதான் வந்து ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆயிருக்குதுங்க. இந்த S1 பிரேக் பண்ணி மேல போகும் தான் நம்மளுக்கு மூமெண்டமே கிரியேட் ஆகி மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஸ்பைக் வந்து கொடுத்துருக்குது. சரியா, ஸோ இதை நீங்க வந்து தெளிவா கவனிச்சிங்கனாலே போதுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றது வரவே இல்லை. சரிங்களா, ஸோ செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால லெவல்ஸ் அப்படின்றது எடுக்க முடியும். சரிங்களா, அந்த செட்டில்மெண்ட் பிரைஸ் நம்ம எதில் போய் பார்ப்போம் அப்படின்னா NSE வெப்சைட்ல தான் போய் பார்ப்போம். NSE வெப்சைட்ல நம்மகிட்ட நிஃப்டின்னு அடிச்சிங்கனாலே போதும். நிஃப்டி அடிச்சுட்டு நம்மளுக்கு டெரிவேட்டிவ்ஸ் வரும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவ் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து செட்டில்மெண்ட் பிரைஸாக வந்து இருக்கும். சரிங்களா, நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வரல. சரிங்களா, நம்மளுக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வரல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம நாளைக்கு
நம்மளோட டெலிகிராம் குரூப்ல சரிங்களா, நாளைக்கு நம்மளுக்கு காலையில நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வாங்க, இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.